நீங்க என்ன உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு இடம், நீங்க பார்த்தது ஒரு இடம். இப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க மாமா. அண்ணா, நீ என் கூட இருந்த வரைக்கும் உன்னை நான் நடக்க விட்டதே இல்லை. எப்பவும் இந்த தோல்ல தான் தூக்கிட்டு சுத்துவேன். பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன் சண்முகம் பொம்பளை பிள்ளை எத்தனை நாளைக்கு தோல்ல தூக்கிட்டு சுத்துவேன்னு. பக்கத்து ஒரு திருவிழாக்கெல்லாம் உன்னை இந்த தோல்லையா தான் தூக்கிட்டு போவேன். அங்க தோல்ல தூக்கி வச்சுதான் உனக்கு சாமியெல்லாம் காமிச்சிருக்கேன். அதே தெருவுல எங்கெல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு சுத்துறனோ, போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு அதே இடத்துல உன்னை கூட்டிக்கிட்டு சுத்தி இருக்காங்களே. அதையெல்லாம் தடுக்க முடியாத பாவி ஆயிட்டானே இந்த சண்முகம். உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு சொக்க தங்கம். அதுக்கா திருட்டு போட்ட கட்டினாங்க? அடுக்காதியா, என் பிள்ளைய ஒரு திருடி மாதிரி தரன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்கானுங்களே. ஆனா அண்ணா, உன்னை பத்தி இவங்க இல்ல யார் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. மாமா, அசிங்கப்பட்டது நானா இருந்தா பரவாயில்ல. ஆனா என்ன தோல்ல தூக்கி வச்சு வளர்த்த என் மாமனை அசிங்கப்படுத்திட்டனே, அதாங்க மாமா என்னால தாங்க முடியல. யாருக்கும் கிடைக்காத பந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா தான் அடையாளம். ஆனா எனக்கு என் தாய் மாமன் நீங்க தான் எனக்கு அடையாளம்.